Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் யூசேஜ் ஆஃப் தொக்கி இன் ஜாப்பனீஸ். தொக்கி இந்த கிராமர் பேட்டர்னை வென் ஆர் அட் த டைம் அப்படின்னு இங்கிலீஷ்லையும் போது அப்படின்னு தமிழ் மீனிங்லையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். பேச்சு வழக்கில் அப்போ அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கிராமர் பேட்டர்ன் தொக்கி எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஆக்ஷன் ஒரு ஈவெண்ட் எந்த டைம்ல ஒரு சுச்சுவேஷன்ல நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்பயுமே வந்து 2 க்ளாஸஸா கனெக்ட் பண்ணும். ஒரு க்ளாஸ் டைம் ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா, அது எந்த டைம்ல ஒரு கண்டிஷன்ல நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இன்னொரு க்ளாஸ் என்ன ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வெர்ப், டிக்ஷனரி ஃபார்ம், தா ஃபார்ம், ஈவன் தே இரு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் இதுல. நவுனா இருந்துச்சுன்னா நவுன்னோ தொக்கி யூஸ் பண்ணணும். ஈண்டிங் அட்ஜெக்டிவ் அண்ட் நைண்டிங் அட்ஜெக்டிவா இருந்தா டைரக்டா அப்படியே அட்ஜெக்டிவ் கூட நீங்க தொக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நைண்டிங்னா நான் கூடவே நீங்க டைரக்டா தொக்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெர்ப் டிக்ஷனரி ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ஆக்ஷன் பி எப்பயுமே ஆக்ஷன் ஏக்கு முன்னாடியே நடந்துரும் அப்படின்றத ஞாபகம் வச்சிருக்கணும். அதுவே தா ஃபார்மா இருந்தா ஆக்ஷன் பி எப்பவும் ஏ நடந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸா நம்ம தமிழ்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டைரக்டா புரியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கிலீஷ்ல எப்பயுமே இந்த கிராமர் பேட்டர்னை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தவேறு தூக்கி தேவோ அரைமஸ். சாப்பிடும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன் இல்லைங்களா? அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பேட்டர்ன். ஸோ தவேறு தொக்கி ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால ஸோ நான் இங்கே டிக்ஷனரி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். நிஹோன்னி இத்த தொக்கி கபான்வோ கைமாஷ்தா. ஜப்பான் போனப்போ பேகை வாங்கினேன். ஸோ நான் அங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ நான் போனேன் அப்படின்னு நான் முடிஞ்சு போன ஆக்ஷனை மீன் பண்றதுனால தா ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து தொக்கி கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் பேசியிருக்கோம். இசோகஷி தொக்கி கோஹிவோ தக்குசான் நொமிமஸ். பிஸியா இருக்கும்போது காஃபி நிறைய குடிப்பேன். குதமோனோ தொக்கி யோக்கு சொத்தோதே அசோபிமஷ்தா. குழந்தையா இருந்தப்போ நான் ரொம்ப அதிகமா விளையாண்டேன் வெளியில. தெரேபிவும் மித்தே இரு தொக்கி தென்வாகா கக்கத்தேக்கி மஷ்தா. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தப்போ ஃபோன் வந்துச்சு. ஸோ இதை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தமிழ்ல நீங்க கனெக்ட் பண்ணும்போது. அதுவே இங்கிலீஷ்ல அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அதை நீங்க ஜாப்பனீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சென்சையை மீட் பண்ணப்போ சாக்லேட்டை கொடுத்தேன். ஆர் சென்சையை மீட் பண்றப்போ சாக்லேட்டை கொடுப்பேன். ஸோ நான் கொடுத்தேன். ஐ கேவ் சாக்லேட் when I met sensei ஆர் ஐ வில் கிவ் சாக்லேட் when I meet sensei. இது ரெண்டையும் ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. கரெக்ஷன்ஸ் நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். arigatou gozaimasu.